ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருந்தா நாங்க எல்லாமே ஒண்ணுதான் வந்துடுவேன்னு நீங்க நல்ல ஞாபகம் வச்சிருங்க. யாரை ஒரு அவளை பொதுச் செயலாளர் ஆக்குறதுக்காக கட்சியா? யாரை ஒரு அவளை தலைவர் ஆக்குறதுக்காக கட்சியா? யாரை ஒரு அவளை எம்எல்ஏ ஆக்குறதுக்காக கட்சியா? நான் ஏன் கட்சி இல்ல, நம்ம கட்சி. ஏன் தலைவர் இல்ல, நம்ம தலைவர். ஏன் புலிக்கொடி இல்ல, நம்ம புலிக்கொடி. ஏன் முத்துராமலிங்க தேவர் இல்ல, நம்ம முத்துராமலிங்க தேவர். ஏன் நேதாஜி கிடையாது, நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த ஒரு இமோஷனை உருவாக்கியாத்தான் கட்சியை நடத்த முடியும். அதல்லாமல் எனக்கு பொதுச் செயலாளர் ஆகுதுக்காக, எனக்கு எம்எல்ஏ ஆகுதுக்காக, எனக்கு எம்பி ஆகுதுக்காக, எனக்கு கவுன்சிலர் ஆகுதுக்காக நான் கொஞ்சம் ஆட்களை கொண்டு நடக்குவே அது போதும். அது பாக்கி உள்ளவரை காமிச்சிட்டு ஏதாவது வாங்கி நம்ம கட்சியை நடத்தலாம். நோ, that we will not allow. Now onwards we will not allow that politics in Tamil Nadu. We need a party here, a disciplined party. ஒரு டிசிப்ளின் கட்சி நமக்கு தமிழ்நாட்டில் தேவையா இருக்கு. இல்லைன்னா 2026 அசம்பிளி தேர்தல் வரும்போது இதே நிலை உருவாக்கிடுவேன். இதே கட்சிகள் இந்த டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இதே நிலை உருவாக்குவேன். அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தா போதும் நின்றுடுவேன். இல்லைன்னா அந்த தலைவனை பிடிச்சி நம்ம மேடையில் உட்காந்து வச்சிருந்தா போதும், அது போதும் அவருக்கு, அப்படியே வந்துடுவேன். நம்ம இவ்வளவு பலம் இருக்க, பண செலவழிக்கிறது, ஆட்கள் இருக்க, ஆர்வம் இருக்க, ஆவேசம் இருக்க, அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு சீட்டு அது ஒரு பிச்சை மாதிரி கொடுக்கிறது. இல்லைன்னா நீங்க சின்னத்தில் எங்கள் சின்னத்தில் போடுங்க அப்படி பேசுறது. அது மாத்தி 4-5 சீட்டு வாங்குறதுக்காக பலத்தை உருவாக்குறது தான் இந்த மாதிரி கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இது இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கூட்டத்தை நம்ம தெரிவிக்க வேணும். ஆனா இந்த மீட்டிங்கை இங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய முயற்சி நடந்தது, பின்னாடி நடந்தது எனக்கு தெரியும். நான் தமிழ்நாட்டில் இவ்வளவு மன வருத்தத்தோடு இதுவரைக்கும் வரவே இல்லை. ஒவ்வொரு தடவை நான் தமிழ்நாட்டில் வரும்போது நான் குஷியா வருவேன். ஆனால் இவ்வளவு மன வருத்தத்தோக நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வரல. முதல்ல நான் வந்தேன். ஏனென்றால் எல்லாருமே சேர்ந்து எதுக்காக நம்ம கட்சி நடத்துறது? நேதாஜியினுடைய வழியில் இந்த கட்சியை நடத்ததுக்காக, இந்தியாவை நேதாஜியின் வழியாக ரீபில்டு பண்ணதுக்காக, தேவர் ஆட்சி அமைப்பதுக்காக. நான் தேவர் ஆட்சின்னு சொன்ன உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்றேன் நினைக்கிறேன். தேவர் ஆட்சினா மக்களிடத்திலிருந்து எடுக்கிறது ஆட்சி அல்ல, மக்கள் இருந்தது மக்களுக்கு கொடுத்த தலைவன் தான் முத்துராமலிங்க தேவர். இருந்த கிராமத்தை எல்லாமே மக்களுக்காக விட்டு கொடுத்த தலைவன் அதுதானே முத்துராமலிங்க தேவர். அதாக மக்களுக்காக கொடுக்க வேண்டிய ஆட்சி தான் தேவர் ஆட்சின்னு சொல்றது. டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட போய் பேசி ஒரு சீட்டு கொடுங்க, அது ஒரு கட்சிக்கு மரியாதையா? அந்த கட்சி கூட என் முன்னணியில என் கூட்டணியில இருந்திருந்தா என் கூட்டணி பலமாயிடும். அதனால அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து என் கூட்டணியில கொண்டு வர வேணும். அப்படி ஒரு கூட்டணியினுடைய தலைவர் நினைக்கிறது மாதிரி இந்த கட்சியை உருவாக்கியாத்தான் கட்சிக்கு மரியாதை. இல்லைன்னா கட்சிக்கு மரியாதை கிடையாது. அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய இந்த புலிக்கொடி தேவர் படத்தை இல்லாமல் தென் மாவட்டங்களிலே டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் தேர்தல் சந்திக்க முடியாது, அது உறுதி. அப்படி இருக்கும் போது இந்த கட்சி நம்ம கூட்டணியில இருந்துதான் ஆகணும். இந்த கட்சி, இந்த படம், தேவர் படம், நேதாஜி படம், இந்த புலிக்கொடி என்ற கூட்டணியில இருந்துதான் ஆகணும் என்று நம்ம கூட்டணியுடைய தலைவனை ஞாபகப்படுத்துறதுக்காக கட்சியை உருவாக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அங்கே இருந்த சீட்டில் இங்கே இருந்த சீட்டில் தனித்து போடல. கட்சியினுடைய சின்ன அமைப்பு இருக்கிற மாநிலத்தில் கூட நம்ம போட்டியிட்ட, பீகார்ல, ஜார்க்கண்டில், ஒடிஷாவில் நம்ம கட்சியினுடைய சின்ன அமைப்பு இருக்கிற மாநிலத்தில் கூட நம்ம போட்டியிட்ட. இவ்வளவு மக்கள் இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட நம்ம போட்டியிடாமல் விட்டுட்டேன். அது ஏன்னு நம்ம கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டியில் விசாரணை நடத்திட்டேன். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமக்கு கவுன்சிலர் இருந்தது, நமக்கு முனிசிபாலிட்டி சேர்மன் இருந்தது. மோகன் இங்க இருக்க உசிலம்பட்டி முனிசிபாலிட்டி சேர்மன் யார் இருந்தது? மதுரை மாநகராட்சியில் எத்தனை கவுன்சிலர் இருந்தது?
ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய முனிசிபாலிட்டியில, பஞ்சாயத்திலே, கிராம பஞ்சாயத்திலே, பஞ்சாயத்து சமிதியிலே எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தது? இப்ப எத்தனை பேர் இருக்கு? ஏன்னா கடைசியில நம்ம போய் கேட்க அரை சீட்டு கொடுங்க, ஒரு சீட்டு கொடுங்க, வாங்கி போட்டியிடுறதுக்காக நம்ம தயாராயிருக்க. அது கொடுத்தா போதும் இவருக்கு என்ன அவரு நினைச்சிட்டே இருக்க. அதுக்கு நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணித்தான் ஆகணும். யார் யார் எந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு, அங்க யார் யார நிப்பாட்டி இருந்தா நமக்கு கரெக்டா வந்துடுவே, அதுல எந்த கூட்டணியில நம்ம பேசி இருந்தா நமக்கு சாதகமா வருவே, யார நிப்பாட்டி இருந்தா அந்த தொகுதியை அந்த வார்டை நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி நோக்கத்தோட போகணும் என்றால் ஒற்றுமையோட ஒரு பிளானிங் தேவை. மீட்டிங் எதுக்காக போடுறது? பிளானிங்குக்காகத்தான் மீட்டிங். இப்போ ஒரு கூட்டம் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக மீட்டிங் போடுறது. மீட்டிங்ல என்ன பேசுறது? எத்தனாம் தேதி மீட்டிங் நடத்தலாம், எங்க நடத்தலாம், எவ்வளவு ஆட்களை திரட்டலாம், யார் யார் பேசலாம், என்னென்ன பிரசாரம் பண்ணலாம், என்னென்ன ஆட்களை நம்ம பேசுறதுக்காக செலக்ட் பண்ணலாம். இதுதானே பிளானிங். இதுதான் பிளானிங். அப்போ ஒரு தேர்தலை சந்திக்கணும் என்றால் அதுக்காக ஒரு பிளானிங் தேவை. அந்த பிளானிங் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அது உங்க ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் அவர்கிட்ட நான் கட்சியினுடைய மத்திய கமிட்டியின் சார்பில் இது கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தலுக்காக இப்பவே பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பஞ்சாயத்துல கண்டஸ்ட் பண்ணலாம், என்னென்ன பஞ்சாயத்து சமிதிகளை நம்ம கண்டஸ்ட் பண்ணலாம், ஜில்லா பஞ்சாயத்துல, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல என்னென்ன இடத்துல கண்டஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம டிஎம்கே கூட்டணியில இருந்து 10 சீட்டு கேட்டா தானே 4 சீட்டு வருது. இப்ப 15 சீட்டு கேட்டா தானே நம்ம நினைக்கிற மாதிரி 6 சீட்டு வருந்துலுவே. அந்த 6 சீட்டு கேட்கணும் என்ற அந்த 6 சீட்ல நம்ம நினைச்சா தான் அவர் ஜெயிக்க, இல்லைன்னா தோக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்க வேணும். ஒரு வார்டுல ஃபார்வர்ட் பிளாக் நினைச்சா நீங்க ஜெயிக்கலாம், நீங்க தோக்கலாம், நாங்க தான் டிசைட் பண்ண போறேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கியா தான் நம்ம கேட்கிற சீட் நமக்கு கிடைக்கும். அந்த சிச்சுவேஷன் உருவாக்குறதுக்கு வேலை தான் பிளானிங் என்று சொல்றது. ஆனா சின்சியர் தொண்டர்கள் இருக்க, ஆனா நம்ம கட்சி தொண்டர்களுக்கு பொலிட்டிக்கல் கிளாஸ் கிடைக்கல, அரசியல் ட்ரைனிங் கிடைக்கல. நமக்கு நேதாஜி பேசிய நம்ம கையை தட்டுவே, பசுமன் தேவர் பேரை சொல்ல நம்ம கையை தட்டுவே, நம்ம சென்ட்ரல் கமிட்டி இல்லைன்னா மத்திய கமிட்டி இல்லைன்னா மாநில கமிட்டி என்ன சொல்ல அதுக்குபடியாக நம்ம கோஷம் போடுவேன். ஆனா எதுக்காக நம்ம அந்த முடிவு எடுத்திருக்க? ஒரு கட்சியினுடைய ஷார்ட் டைம் டார்கெட் என்ன, ஒரு கட்சியினுடைய லாங் டைம் டார்கெட் என்ன, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்காக என்ன டாக்டிக்கல் லைன் எடுக்கலாம், என்ன பிராக்டிக்கல் லைன் எடுக்கலாம். அந்த எடுத்திருந்த கட்சிக்கு என்ன தப்பு வந்துடுமா? இப்ப முதல்ல தப்பு வந்திருந்தாலும் பின்னாடி அது சரியாய் வந்துடுமா? இப்ப எடுத்திருந்த ஸ்டெப் கரெக்டா, எடுத்த ஸ்டெப்பை திரும்பி பார்க்க வேண்டையா? இது எல்லாம் நல்லபடியா பண்ணணும் என்றால் அரசியல் ட்ரைனிங் தேவை. அது நம்ம கட்சியில இல்லை. இப்போ அரசாங்கத்தில் இருக்கலாம், கவர்மெண்ட்ல நம்ம இருக்கலாம், ஆனா எடுக்கிற முடிவு மக்கள் விரோதமாக இருந்தால் அதை எதிர்த்து நம்ம போராடித்தான் ஆகணும் என்று தான் நம்ம சொல்லி இருக்கேன். அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நல்ல ஞாபகம் வச்சிருங்க. அது அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் நேதாஜியினால் உருவாக்கப்பட்ட கட்சி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் சும்மா இருக்க மாட்டேன், நீங்க ஞாபகம் வச்சிருங்க. நமது தேசிய பொதுச் செயலாளர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தேவராஜஜி அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்பு வாய்ந்த ஒரு உரையினை நேதாஜி தேவர் திருமகனின் ஆசையோடு இந்த இடத்தில் உரையாற்றுவார் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற தோழர் எஸ் கர்ணன் அவர்களே, கட்சியினுடைய அகில இந்தியா செயலாளரும் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் கோவிந்த ராய் அவர்களே, கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர்கள் தோழர் சுரேஷ் தேவர் அவர்கள், காம்ரேட் ஜெயராமன் அவர்களே, கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் காம்ரேட் ராஜசேகரன், காம்ரேட் நல்லமுத்து, காம்ரேட் மோகன், காம்ரேட் நெல்லை பாலு, காம்ரேட் கோவிந்தராஜன்,
மற்றும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பான நிலையில் நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளரும் டியூசிசியினுடைய மத்திய குழு உறுப்பினருമായ தோழர் கே காளிமுத்து அவர்கள், கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் மாநகர மாவட்ட செயலாளர் தோழர் மகேஷ்குமார் அவர்கள், மாநில குழு உறுப்பினரும் மாநகர மாவட்ட தலைவருமான தோழர் மகாலிங்கம் அவர்கள், மாநில குழு உறுப்பினரும் மாநகர் மாவட்ட தலைவருமான தோழர் ஜிபி தாமோதரன் அவர்கள், தமிழ் மாநிலத்தில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, நமது கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய மீட்டிங் கடந்த ஜூன் மாதம் 19, 20 தேதியில் டெல்லியில் நடைபெற்றது. அகில இந்திய தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை முடிச்ச பின்னாடி நம்ம கட்சி எந்தெந்த மாவட்டத்திலே போட்டியிட்டது, எத்தனை இடத்துல நம்ம தனித்து போட்டியிட்டது, எத்தனை இடத்துல நம்ம கூட்டணியில இருந்து போட்டியிட்டது, கூட்டணி அமைக்கும் போது நமக்கு என்னென்ன கஷ்டத்தை, என்னென்ன தொந்தரவை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, நம்ம நினைச்சபடியாக நமக்கு ஓட்டு கிடைச்சிருக்கா இல்லையா, ஏன் நமக்கு ஓட்டு கிடைக்கல, ஏன் நமக்கு ஓட்டு கிடைச்ச, தேர்தலில் பிஜேபி அரசாங்கத்துக்கு எவ்வளவு மக்கள் வாய்ப்பு கிடைச்சது, பிஜேபி எதிர்த்து இருக்கின்ற இந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது, இது எல்லாமே ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு ரிவ்யூ அது நடத்ததுக்காக நம்ம கட்சியினுடைய அகில இந்திய கமிட்டியினுடைய மீட்டிங் கடந்த மாதம் 19, 20 தேதியில் நேதாஜி பவன் நம்ம கட்சியினுடைய மத்திய கமிட்டியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம நடத்தியது. தேர்தல் சம்பந்தமாக மட்டுமல்ல, நம்ம கட்சி இருக்கின்ற 21 மாநிலங்களிலே நம்ம கட்சியினுடைய நிலைமை என்ற இருக்கிற கட்சியை நம்ம எப்படி வலுவப்படுத்த முடியும், கட்சியினுடைய தொழிற்சங்கம், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, விவசாய அணி, இது எல்லாம் எப்படி நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அது பயன்படுத்த முடியும், இதே குறித்தெல்லாம் நம்ம கட்சியினுடைய மத்திய கமிட்டியில் விசாரணை நடந்துட்டு நம்ம கட்சியினுடைய வருங்காலத்தில் என்னென்ன முடிவு எடுத்து நம்ம போயாத்தான் நம்ம கட்சிக்கு நல்லதா வந்துடுவேன், அதை பற்றி நம்ம மீட்டிங்கில் எல்லாருமே பேசிட்டேன். எல்லா மாநிலத்தில இருந்து நம்ம கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள், மத்திய குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர் எல்லாரும் கடந்து பேசிட்டேன். அதன்படியாக சின்ன சின்ன முடிவு நம்ம எடுத்துட்டேன். நம்ம கட்சி இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் இது நம்ம பேசி நம்ம மக்களிடத்துல சொல்ல வேணும், நம்ம கட்சியினுடைய மத்திய கமிட்டி இவ்வளவு முடிவு நம்ம எடுத்திருக்க, அது நீங்க ஒவ்வொரு ஆட்களும் பயன்படுத்த வேணும்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஊழியர் கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி சிறப்பு கூட்டத்தை கூட்டி நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதன்படியாக எடுத்த முடிவில் ஒன்றாவது கடந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கல. பிஜேபிக்கு 2019 303 சீட்டு கிடைச்சது. ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கு வேண்டது 272 சீட்டு. 2019 அவருக்கு 303 சீட்டு கிடைச்சது. ஆனா இந்த தேர்தலில் அவருக்கு 240 சீட்டு மட்டும்தான் கிடைச்சது. ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 63 சீட்டு கம்மியா கிடைச்சிருக்கு. அதனுடைய மீனிங் ஏனென்றால், இந்த தேர்தலில் மக்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கவே இல்லை, ஒரு கவர்மெண்ட்டுக்காக மக்கள் ஓட்டு போடலை. ஆனா 52 சீட் இருந்த காங்கிரஸ் தலைமையிலே அமைச்ச இந்த இந்தியா கூட்டணிக்கு 241 சீட்டு கொடுத்துட்ட. அதனால அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய முடிவு நம்ம ரிவ்யூ பண்ணிட்ட. இந்த தேர்தலில் மக்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கல,
ஒரு எதிர்கட்சியைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், ஒரு ஆப்போசிஷனை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் சொல்லிட்டேன். ஏன்னா 10 வருஷம் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் ஆப்போசிஷனே கிடையாது. யாராவது மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பேசி இருந்தா அவரை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில நிப்பாட்டுவேன். 151 எம்பிமார்களை சஸ்பெண்ட் பண்ணித்தான் இந்தியாவில் சட்டம் அமைச்சிட்டே இருக்க. சிஆர்பிசி, ஐபிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அப்படி போட்ட பெரிய ஆக்ட் எல்லாமே இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ல பாஸ் ஆக்கி இருக்கின்ற டிஸ்கஷனே கூடாம பாஸ் ஆக்கிட்டேன். ஏனென்றால் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வெளியில சஸ்பெண்ட் பண்ணி வெளியில நிறுத்திட்டேன். ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில நிப்பாட்டிட்டேன். 151 எம்பிமார்களை சஸ்பெண்ட் பண்ணித்தான் இவ்வளவு பெரிய சட்டத்தை எல்லாம் பார்லிமெண்ட்ல உருவாக்கி கொண்டிருந்தது. இப்பத்தான் பார்லிமெண்ட்ல ஒரு ஒப்போசிஷன் வந்திருக்க. அதெல்லாம் நம்ம கட்சியினுடைய இறுதி அப்படித்தான் பண்ணிட்டு முதலா ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் ஒரு ஒப்போசிஷன் வந்திருக்க. அதுக்கு ஒத்துழையா இருந்தது தமிழ்நாட்டினுடைய மக்கள். தமிழ்நாட்டில் 39 சீட்டில் இந்த இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் நம்ம நாட்டினுடைய அரசியல் அமைப்பை காப்பாத்ததுக்காக தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன்னு அர்த்தம். இந்தியாவில் பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தது? எங்களுக்கு 400 சீட்டு கிடைச்சா இருக்கிறத நம்ம நாட்டினுடைய இந்த அரசியல் அமைப்பை நாங்க சேஞ்ச் பண்ண போற, ரிசர்வேஷன் எடுத்து களைய போற, இந்தியாவில் செக்குலரிசம் மதசார்பற்ற இந்தியாவை மாற்றி இந்தியாவை ஒரு மதராஷ்டிரமாக்க மாற்றதுக்காக நாங்க முயற்சி எடுக்குவே, அப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தது. ஒரு மத நாட்டா மாற்றதுக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தது. அதனால இந்தியா மக்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்ட, இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடா தொடர வேணும், அப்படியே இருக்க வேணும். அதுக்காகத்தான் இந்த தேர்தலில் மக்கள் ஓட்டு போட்டு பிஜேபியை தோக்க வச்சு. அப்ப கேட்க, பிஜேபியை தோக்க வச்சு அவரு தானே அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. 240 சீட்டு கிடைச்ச பிஜேபி சந்திரபாபு நாயுடைய 18 சீட்டு, இவருடைய 16 சீட்டு, சந்திரபாபு நாயுடைய நிதிஷ்குமாரனுடைய 12 சீட்டை வாங்கி 28. அப்ப 240, 28, 268. அப்போ 5 தேவை. அதுக்காக ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சியை கூட சேர்த்து தான் இப்ப அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. பிஜேபி ஜெயிக்கல, இந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கல. பிஜேபி இஸ் டவுன் பட் நாட் அவுட். அவர் டவுன் ஆயிட்ட, ஆனா புறத்து போகல. ஏனென்றால் அந்த கவர்மெண்ட் அமைச்சர் ரீதியை பார்த்திருந்தா கூட உங்களுக்கு தெரியும், பிஜேபி சேஞ்ச் பண்ண முடியாது. பிஜேபிக்கு பின்னாடி RSS இருக்கு, அதனால அவரால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால பெரிய தொகுதி அல்லனா அந்த போர்ட்போலியோ எல்லாமே அமைப்பு எல்லாமே அவர் கையில தான் வச்சிருக்க. இந்த ஹோம் மினிஸ்டர் சேஞ்ச் ஆகல, அமித்ஷா தானே. இந்த பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சேஞ்ச் ஆகல. பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சேஞ்ச் ஆகல. ஃபாரின் மினிஸ்டர் ஜெயசங்கர் சேஞ்ச் ஆகல. இது 4-5 தானே பெருசு. பினான்ஸ், ஹோம், டிஃபென்ஸ், ஃபாரின் ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல. பிஜேபி சேஞ்ச் பண்ண முடியாது, கண்ட்ரோல் வேற இடத்துல இருக்க. அதனால வெறுங்காலத்தில் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து, அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்து போராடுறதுக்காக நம்ம கட்சியும் போட்டா அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் மட்டுமல்ல, நம்ம இருக்கிறத கூட்டணி, நம்ம இருக்கிறத அணி, நம்ம இருக்கிறத ஒவ்வொரு தொண்டர்களும் இனியும் ஒற்றுமையா சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியது. அப்படி முடிவுக்கு நம்ம கட்சியினுடைய மத்திய கமிட்டி வந்துட்டேன். அதுதான் முதல். செகண்ட் நம்ம சொல்லிட்டு, இந்தியாவில் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் நம்ம காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணியில சேர்ந்தது. நமக்கு தெரியும் காங்கிரசினுடைய கலாச்சாரம் நமக்கு நல்லா தெரியும், காங்கிரஸ் என்ன பண்ணி இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா காங்கிரஸ் இந்தியாவினுடைய இடதுசாரி இயக்கம் ஒவ்வொரு காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. இப்ப யூபிஏ கவர்மெண்ட் 2004 வாஜ்பேயினுடைய அரசாங்கம் தேர்தல் நடத்திட்டு தோத்து போயிட்டு, ஆனா புறம் வாதலோட பின்னாடி இருந்து மீண்டும் அரசாங்கம் அமைப்பதற்காக பிஜேபி முயற்சி எடுத்துட்டு, அப்பதான் எனது இடதுசாரி இயக்கத்துக்கு 60 MP இருந்தது. நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுங்க, நாங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு
அப்பதானே 2004 இருந்து 2008 வரைக்கும் காங்கிரசினுடைய அரசாங்கம் டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய கவர்மெண்ட் வந்து அப்படித்தான் வந்தது. இப்ப நமக்கு இருந்தது 3 எம்பி, லோகசபாவில் நமக்கு 3 எம்பி, ராஜ்யசபாவில் நமக்கு 2 எம்பி, 5 எம்பி சப்போர்ட் பண்ணதுனால தான் அந்த கவர்மெண்ட் வந்தது. 2008 அந்த கவர்மெண்ட் போச்சு. 2009 தேர்தல் நடந்தது. அதுல வந்து திரும்பி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்தது. அது வந்து இருக்கும்போது நம்ம வெளியில இருந்து சப்போர்ட் பண்றது, நம்ம எதிர்க்கிறது அப்படியே ஓடிட்டே இருந்தது. 91 நரசிம்மராவ் அரசாங்கம் இருக்கும்போது அது மைனாரிட்டி கவர்மெண்ட். அந்த அரசாங்கத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தது. வெளியில வந்துடுவே சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தது. ஏனென்றால் பிஜேபி வரக்கூடாது, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு வந்து காப்பாற்ற வேணும், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேணும், இந்தியாவினுடைய மதசார்பற்ற அந்த கேரக்டரை வந்து காப்பாற்ற வேணும். அதுக்காக நம்ம இப்படிப்பட்ட டாக்டிக்கல் ஸ்டெப் எடுத்துட்டே இருந்தது. நான் வந்து இருக்கும்போது என்னுடைய மூத்த தலைவர்கள் ஐயனம்பலம், ஏஆர் பெருமாள், வல்லரசு, சந்தானம், சித்தவசு போட்ட தலைவர்கள், தேவபிரத பிஸ்வாஸ், அப்படிப்பட்ட பொது செயலாளர்கள் தலைவர்கள் எல்லாமே இருந்து முடிவெடுத்தது. நான் வந்து இந்த கூட்டத்தில் இருக்கின்ற செயலாளராக உறுப்பினராக இருந்த கட்சி. அந்த கட்சி இப்ப நம்ம இந்த முடிவெடுத்துட்ட இந்தியாவில் இருக்கின்ற இந்த மதசார்பற்ற கூட்டணி, இந்தியா கூட்டணியில தான் அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் இருக்குவே என்று நம்ம சென்ட்ரல் கமிட்டி முடிவெடுத்துட்ட. அது ஒவ்வொரு மாநிலத்திலும் யார் அந்த கூட்டணியை கொண்டு நடக்கிறதோ அவருக்கு சாதகமாக முடிவு நம்ம எடுக்குவோம் முடிவெடுத்துட்ட. அப்படி இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து டிஎம்கே காங்கிரஸ் இருக்கின்ற இந்த கூட்டணிக்கு தான் அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய சப்போர்ட், அப்படித்தான் முடிவெடுத்துட்ட. அப்படி எடுத்திருந்தாலும் அந்த கூட்டணியில நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய அரசாங்கம் மக்கள் விரோதமாக ஏதாவது கொள்கையை இருந்தால் அதை எதிர்த்து போராடுறதுக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கு உரிமை இருக்கு, நமக்கு கடமை இருக்கு, நம்ம பண்ணித்தான் ஆகணும். அது நம்ம கட்சியினுடைய வேலை, நம்ம கட்சியினுடைய அரசியல், அது பண்ணித்தான் ஆகணும். இப்ப மேற்கு வங்காளத்தில் நம்ம கவர்மெண்ட் 34 வருஷம் இருந்தது. அப்ப இருக்கும்போது அந்த நந்திகிராம் எல்லாம் நடந்தது, சிங்கூர் நந்திகிராம் எல்லாம் நடந்தது. அதை எதிர்த்து முதலாக தெரிவில் வந்தது நம்ம கட்சி அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக். அப்படி பண்ணக்கூடாது, விவசாய மக்களுடைய இந்த பூமியை வந்து நீங்க பிடிக்க கூடாதுன்னு சொல்லி முதலா அங்க போய் ஊர்வலம் நடத்திய கட்சி அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அதுக்கு தலைமை தாங்கியது நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் அசோக் கோஷ் அவர்கள் தான் அங்கே போய் போராட்டம் நடத்தியது. அரசாங்கத்தில் இருக்கலாம், கவர்மெண்ட்ல நம்ம இருக்கலாம், ஆனா எடுக்கிற முடிவு வந்து மக்கள் விரோதமாக இருந்தால் அதை எதிர்த்து நம்ம போராடித்தான் ஆகணும் தான் நம்ம சொல்லி இருக்கேன். இப்ப கூட தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து இப்ப கிட்டத்தட்ட போலீஸ் இப்ப இந்த கூட்டத்தில் கூட நம்ம வரும்போது நமக்கு ஏற்கனவே நம்ம மீட்டிங் நடத்தி இருந்தா நமக்கு மட்டும்தான் தலைவலி இருக்கு. இப்ப நம்ம மீட்டிங் நடத்தி இருந்தா போலீஸுக்கு கூட தலைவலி வந்துட்டே இருக்கு. அந்த நிலைமை நமக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த 1-2-3 மாசத்துக்குள்ள நான் பார்த்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் வந்து என்கவுண்டர் நடந்துட்டே இருக்கு. அந்த என்கவுண்டர்ல வந்து யாரை பிடிக்கிறது வந்து திட்டமிட்டு நம்ம சமுதாய மக்களை நோக்கமிட்டு பிடிச்சு கொண்டிருக்கிறதா என்ற ஒரு டவுட் நமக்கு வந்திருக்கு. எதுக்காக அப்படி வரணும் என்றால் அரசியல் நிலையில் வந்து தட்டி கேட்கிறதுக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த கட்சிக்கு பலம் இருக்கா இல்லையா என்று தட்டி பார்க்கிறது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள், நமக்குள்ள மதசாதி இருக்கலாம், நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருந்தா நாங்க எல்லாமே ஒண்ணுதான் வந்துடுவேன்னு நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருங்க. அண்ணன் தம்பி எல்லாம் பிரச்சனை இருக்கலாம், வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா நம்ம மக்களுக்கு ஏதாவது திட்டமிட்டு நீங்க அரசாங்கம் யாரு நம்ம சப்போர்ட் பண்ணிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி போலீஸ உருவாக்கி நம்ம மேல நம்ம மக்களை நோக்கத்தோட கூட நம்ம மக்களை பிடிக்கிறதுக்காக இந்த என்கவுண்டர் அந்த எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி யார் அந்த சென்னையில் இருந்தாலும் சரி மதுரையில் இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆள்கள் அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நல்ல ஞாபகம் வச்சிருங்க. அது வந்து அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் நேதாஜியினால் உருவாக்கப்பட்ட கட்சி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் சும்மா இருக்க மாட்டேன், நீங்க ஞாபகம் வச்சிருங்க. தட்டி கேட்டுதான் ஆகும். அது பத்திரிகையில வந்து பேச்சு மட்டுமல்ல, அதுக்காக தெருவில் வந்து போராட்டம் நடத்தித்தான் ஆகும். அதை வந்து நிரூபிக்காக நம்ம கையில வந்து அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு.
அது இந்த கூட்டத்தில் நான் சொல்றேன். ஏனென்றால் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா நமக்கு ஒரு விஷயத்தை வந்திருந்தால், நமக்காக ஒரு பிரச்சனத்தை வந்திருந்தால் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காக நான் பேசுறது நம்ம கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டியினுடைய முடிவு, உங்களுக்காக நான் சொல்றேன். நம்ம இப்படியே முடிவெடுத்துட்ட நம்ம கட்சிக்கு வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் உருவாக்கித்தான் ஆகணும் இருந்தது. இந்த தமிழ்நாட்டில் வந்து ராமநாதபுரத்தினுடைய எம்பி நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர்கள் எம்பி ஆயிருந்தது, எம்எல்ஏ ஆயிருந்தது. கதிரவன் அவர்கள் வரைக்கும் நம்ம எம்எல்ஏ இருந்தது. இப்ப தமிழ்நாட்டில் நமக்கு எம்எல்ஏ கிடையாது. ஒரு கட்சியினுடைய மெயின் நோக்கம் என்ற இந்த பவரை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? நேதாஜியினுடைய வழியிலே இந்தியாவை காப்பாற்ற வேணும். ரீபில்ட் இந்தியா இன் நேதாஜிஸ் வே. தமிழ்நாட்டில் தேவர் ஆட்சி அமைச்சுதான் ஆகணும் நம்முடைய இரண்டாவது நோக்கம். அப்ப அது உருவாக்கணும் என்றால் நேதாஜியினுடைய தேவரனுடைய கொள்கை இந்தியாவில் ஒரு மக்களிடத்தில் போய் சேரணும். அதுக்காக நம்ம கட்சியினுடைய 19வது அகில இந்திய மாநாடு ஹைதராபாத்தில் முடிக்கும் போது நம்ம கட்சி ஒரு ஸ்லோகனை முன்னோட்டு வச்சுட்ட, ஒரு கோஷத்தை முன்னோட்டு வச்சுட்ட. அதுதான் நம்ம கோவிந்தராவ் அவர்கள் பேசும்போது சொல்லிட்டேன். காரல் மார்க்ஸ் என்ன சொன்னதோ அது வந்து மார்க்சிசம் என்று சொல்லுவேன். மகாத்மா காந்தி என்ன சொன்னதோ அதுக்கு வந்து காந்திசம் என்று சொல்லிட்டேன். நெஹ்ரு என்ன சொன்னதோ அதுக்கு நெஹ்ருவிசம் தான் பேசுறது. அதுபடியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அரசியல் கொள்கைகளை நம்ம கட்சி பேரிட்டிருக்க சுபாஷிசம். அந்த சுபாஷிசம் என்றால் சோசியலிசம், இந்தியாவினுடைய சோசியலிசம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றது சோசியலிசம் அல்ல, நம்ம சொல்ற சோசியலிசம். நம்ம என்ன சோசியலிசம் சொல்றோம்? நமக்கு வந்து கோவிலுக்கு போக வேணும், மஸ்ஜிதில் போக வேணும், சர்ச்சில் போக வேணும். ஆனா இவரை நம்பிக்க மாட்டேன். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம முதல் நம்ம கோவிலில் போய் கும்பிட்டு தான் வருவேன். அதனால அந்த சுபாசிசத்தை ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக வீட்டு தோறும் நேதாஜி, ஹர் கர் நேதாஜி, ஒவ்வொரு வீட்டிலும் நேதாஜியினுடைய கொள்கையை கொண்டு வந்து சேர்ந்துதான் ஆகணும். அது வந்து அகில இந்திய அளவில் நம்ம கட்சியினுடைய மத்திய கமிட்டி முடிவெடுத்துட்ட. அது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம வந்து நடத்த வேணும். அதுக்காக நம்ம சென்ட்ரல் கமிட்டி முடிவெடுத்துட்ட. அது கூடாமல் நம்ம கட்சி முடிவெடுத்துட்ட. இந்தியாவில் நிறைய சோசியலிஸ்ட் அமைப்புகள் இருக்கு, நிறைய சோசியலிஸ்ட் அமைப்பு இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் கூட நிறைய சோசியலிஸ்ட் அமைப்பு இருக்கு. சின்ன 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 சோசியலிஸ்ட் குரூப் இருக்கு, சமாஜ்வாதி குரூப். அந்த குரூப்புகள் எல்லாமே வந்து நேதாஜியினுடைய கொள்கையின்படியாக ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு வர வேணும். அதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். அதனால இந்த சின்ன சின்ன சோசியலிஸ்ட் அமைப்புகளை எல்லாம் ஒரே மேடையில கொண்டு வரதுக்காக சென்ட்ரல் கமிட்டி சொல்லிட்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினால் ஆசாதி இந்த சர்க்கார் உருவாக்கிய தினம் 1943 அக்டோபர் 21. அந்த நாளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ டெல்லியில வந்து இந்த சோசியலிஸ்ட் அமைப்புகள் எல்லாமே சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக நம்ம முடிவெடுத்துட்டேன். அதுல தமிழ்நாட்டில் இருக்கின்ற சின்ன சின்ன சோசியலிஸ்ட் அமைப்புகள் யார் யாரு அது ஒவ்வொரு மாநிலத்திலும் கேட்டு அவரை கூட இன்வைட் பண்ணதுக்காக நம்ம முடிவெடுத்துட்டேன். நம்ம முடிவு ஒண்ணு, இந்த தேர்தலில் வந்து பிஜேபி ஜெயிக்கல, இந்தியாவில் வந்து முதலா மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கல, ஒரு எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்க. 2, ஃபார்வர்ட் பிளாக் வந்து இந்தியா கூட்டணியில தான் இருப்பேன். 3, எந்த கூட்டணியில இருந்தாலும் இருக்கிறது அரசாங்கம் வந்து மக்களுக்கு எதிராக கொள்கை எடுத்திருந்தால் அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஃபார்வர்ட் பிளாக்கு ரைட் இருக்கு, அது பண்ணித்தான் ஆகுவேன். நம்ம கட்சி வந்து சுபாஷிசத்தை வந்து பிரசாரம் பண்ணதுக்காக ஹர் கர் நேதாஜி, வீட்டுதோறும் நேதாஜி, அதை வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் நம்ம பிரசாரம் பண்ணுவேன். நம்ம கட்சி சோசியலிஸ்ட் அமைப்புகளை எல்லாமே சேர்த்து ஒரு மீட்டிங்கை நடத்துறதுக்காக டெல்லியில நம்ம நடத்துறதுக்காக அக்டோபர் மாசத்துல முடிவெடுத்துட்டேன். நம்ம சென்ட்ரல் கமிட்டி இது முடிவெடுத்துட்டேன். நம்ம கட்சியில வந்து நிறைய ஆட்கள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் கூட இப்ப வந்து நீங்க எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து நைட்ல சுரேஷ் எல்லாமே வந்து நேற்றுல 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் 5 மணிக்கு இங்க தூங்க கூட இல்லை. சக்கரவர்த்தி அந்த மாதிரி தான் காலையில கலந்து இங்க வருது. அப்படிப்பட்ட நம்ம சின்சியர் தொண்டர்கள் இருக்க. ஆனா நம்ம கட்சி தொண்டர்களுக்கு பொலிட்டிக்கல் கிளாஸ் கிடைக்கல, அரசியல் ட்ரைனிங் கிடைக்கல. நமக்கு வந்து நேதாஜி பேசிய நம்ம கையை தட்டுவே, பசுமன் தேவர் பேரை சொல்ல நம்ம கையை தட்டுவே,
நம்ம சென்ட்ரல் கமிட்டி இல்லைன்னா மத்திய கமிட்டி இல்லைன்னா மாநில கமிட்டி என்ன சொல்ல அதுக்குபடியாக நம்ம கோஷம் போடுவேன். ஆனா எதுக்காக நம்ம அந்த முடிவு எடுத்திருக்க? ஒரு கட்சியினுடைய ஷார்ட் டைம் டார்கெட் என்ன, ஒரு கட்சியினுடைய லாங் டைம் டார்கெட் என்ன, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்காக என்ன டாக்டிக்கல் லைன் எடுக்கலாம், என்ன பிராக்டிக்கல் லைன் எடுக்கலாம். அந்த எடுத்திருந்த கட்சிக்கு என்ன தப்பு வந்துடுமா? இப்ப முதல்ல தப்பு வந்திருந்தாலும் பின்னாடி அது சரியாய் வந்துடுமா? இப்ப எடுத்திருந்த ஸ்டெப் கரெக்டா, எடுத்த ஸ்டெப்பை வந்து திரும்பி பார்க்க வேண்டையா? இது எல்லாம் நல்லபடியா பண்ணணும் என்றால் அரசியல் ட்ரைனிங் தேவை. அது நம்ம கட்சியில இல்லை. இப்போ நம்ம சித்தபசு இருக்கும்போது நம்ம அரசியல் கிளாஸ் நடந்துட்டே இருந்தது. அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம கட்சியில இருந்தது. சித்தபசு, நிர்மல் போஸ், அசோக் கோஷ், அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம கட்சியில இருக்கும்போது, அசோக் முகர்ஜி, வருண் முகர்ஜி அப்படி போட்ட ஆள்கள் இருக்கும்போது கட்சியில் இந்த மாதிரி கிளாஸ் நடந்துட்டே இருந்தது. நாம் வந்து நம்ம கட்சியினுடைய மாணவர் அணியினுடைய அகில இந்தியா பொதுச் செயலாளராக இருக்கும் போது இங்க தேனியில வந்து நம்ம வந்து அகில இந்திய மாநாடு நடத்துறது, ஸ்டூடெண்ட்ஸ் பிளாக்கினுடைய அகில இந்திய மாநாடு நடத்துறது. அந்த டைம்ல வந்து இந்த வைகை டேம்ல வந்து ஒரு அரசியல் கிளாஸ் நடத்திட்டேன், பார்ட்டி ஸ்கூல் நடத்திட்டேன். நான் சுரேந்திரன் இருக்கும்போது நான் வந்து 2-3 நாள் அங்க தங்கி பார்ட்டி கிளாஸ் நடத்திட்டேன். அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கிளாஸே நடக்கல, பார்ட்டி ட்ரைனிங்கே நடக்கல. அதனால வந்து சின்ன விஷயம் இருந்தால் கூட இப்ப இருக்கிற இந்த சோசியல் மீடியாவில் வந்து அதை எதிர்த்து அதை சப்போர்ட் பண்ணி அப்படி இப்படி எல்லாம் எதிர்த்து வருவதற்கு காரணமே இந்த அரசியல் கிளாஸ் இல்லாம போயிட்டேன். அது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்தில் இந்த பிரச்சனை இருக்கு. அதனால சென்ட்ரல் கமிட்டி முடிவெடுத்துட்டு உடனடியாக நமக்கு வந்து அரசியல் கிளாஸ் நடத்தித்தான் ஆகணும். அதுல வந்து இந்த ஆகஸ்ட் மாசத்துல டெல்லியில வந்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 5 பேர் வச்சு அங்கே உருவாக்கலாம், பின்னாடி மாநிலத்தில் கிளாஸ் நடத்தலாம் என்ற முடிவுக்கு நம்ம வந்திருக்கேன். இதுதான் நம்ம கட்சியினுடைய அகில இந்தியா கமிட்டி எடுத்திருக்கின்ற மெயின் முடிவுகள். இப்ப தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளை வந்து அகில இந்தியா மாநாடுக்கு முன்னாடி இங்க மாநாடு நடத்திட்டேன். அகில இந்திய மாநாடு நடத்தி நம்ம புதுசா கமிட்டி அமைச்சிட்டேன். இங்கேயும் நம்ம கமிட்டி அமைச்சர் ஜெயராம சொல்லிட்டு 2 வருஷமா நம்ம வந்து வேலை பார்க்கல, புதுசா மெம்பரை சேர்க்கல, அணிகள் உருவாக்கல, மாவட்ட கமிட்டியை கூட முடியாது, கிளை கமிட்டிகள் உருவாக்க முடியாது, எல்லா இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கிட்டேன். மத்திய கமிட்டி வந்து நிறைய முயற்சி எடுத்து பார்க்கிற, எவ்வளவு இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணல, எவ்வளவு இந்த எப்படி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணல, அதுக்காக நம்ம வந்து பேசிட்டே இருந்தேன். மதுரையில் ஒரு மீட்டிங் நடத்தியது, சென்ட்ரல் கமிட்டியிலிருந்து தலைவர்கள் வந்த என்ன சொல்றதோ அது கேட்டேன். அது கேட்டபடியாக சென்ட்ரல் கமிட்டி கல்கத்தாவில் வந்து பிப்ரவரியில் உட்கார்ந்துட்டேன். முதல்ல வந்து மதுரையில் மீட்டிங் நடக்கிறது வந்து ஜனவரியில், பிப்ரவரி 18-19 தேதியில வந்து கல்கத்தாவில் சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங். அந்த மீட்டிங்கில் முடிவெடுத்துட்டு சரி பரவாயில்ல, காம்ரேட் கதிரவன் ஒரு கர்ணன் அவர் 2 பேரும் பேசி முடிக்கட்டும், நம்ம வந்து விட்டுட்டேன். எவ்வளவு முயற்சி எடுத்து நடக்கலை, இனி அவர் 2 பேரும் பேசட்டும்னு சொல்லிட்டேன். கர்ணன் கிட்ட சொல்லிட்டு நீங்க போய் பாருங்க, பார்த்து அவரை போய் பேசுங்கன்னு சொல்லிட்டேன். அவர் ரிப்போர்ட் பண்ணி நான் போய் பார்த்தேன், பேசிட்டேன். ஆனா ஒரு முடிவுக்கு வரல. மத்திய கமிட்டி 19 பிப்ரவரி மாசத்துல முடிவெடுக்கும் போது இவர் 2 பேரும் பேசட்டும், ஆனா மார்ச் மாசத்துல தேர்தல் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தேர்தலுக்கு நம்ம கட்சிக்கு ஒரு டிசிஷன் தேவை, ஒரு முடிவு தேவை, என்ன பண்ணலாம். மேற்கு பெங்காலத்தில் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம வந்து இடதுசாரி கூட்டணியில தான் இருக்க. அந்த இடதுசாரி கூட்டணியில் இருந்திருந்தாலும் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த தடவை கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, இடதுசாரி ஒரு சீட்டு கூட அங்க ஜெயிக்கல. அப்ப எந்த மாநிலத்திலிருந்து நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படியே பார்த்தேன், உத்தரப்பிரதேசில இருந்து நமக்கு வந்து தனி ஒரு சீட்டு வாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சிபிஎம்முக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு எப்படி வர்றது உத்தரப்பிரதேசில்? பீகார்ல நம்ம வந்து சீட்டு கேட்டு கிடைச்ச வாய்ப்பு இருக்கா? இல்ல. மேற்கு வங்காளத்தில் இடதுசாரி கூட்டணியில் இருக்க, ஆனாலும் வாய்ப்பு இல்லை. மத்திய பிரதேசில கஜுராஹோன்னு சொல்லி ஒரு சீட்டு நமக்கு வந்து கூட்டணியில் இருந்து கிடைச்சது, ஆனா போட்டியிட்ட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏனென்றால் அந்த மத்திய பிரதேசில அவ்வளவு கட்சி நம்ம இல்லை, கூட்டணியில் இருந்து சீட்டு கிடைச்சது, கஜுராஹோ சீட்டு கிடைச்சது, ஆனா கண்டஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப ஒரு சீட்டை வாங்கி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதனால தமிழ்நாடுக்காக தனியா ஒரு ரெசல்யூஷன் போட்டேன்.
மத்திய கமிட்டி தமிழ்நாடுக்காக தனியா ஒரு ரெசல்யூஷன் போட்டேன். என்ன ரெசல்யூஷன் போட்டது? அது ஒரு கட்சியை வந்து எடுக்கக்கூடிய முடிவே அல்ல, அரசியல் முடிவே அல்ல. அப்படி எடுக்கக்கூடாது. நாம் படிச்ச அரசியல் அப்படி முடிவெடுக்க கூடாது. என்ன முடிவெடுத்தது? ஒரு சீட்டுக்காக நீங்க டிஎம்கே கிட்ட கேளுங்க, அவர் சீட்டு தந்திருந்தா வெல் குட், நல்லது, வாங்கி கண்டஸ்ட் பண்ணலாம். இனி அவர் தெரியலனா அந்த எதிர்பக்கத்தில் போங்க. அப்படி ஒரு கட்சி முடிவெடுக்க முடியாது. ஆனாலும் நம்ம எடுத்துட்டேன். இனி டிஎம்கே தெரியலனா ஏடிஎம்கே கிட்ட பேசுங்க. ஆனா கண்டிப்பா ஒரு சீட்டு கிடைக்கணும், அப்பதான் பேசணும். இல்லைன்னா சீட்டு கிடைக்கலன்னா அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு என்ன பிரயோசனம்? பிரயோசனமே கிடையாது. அதனால அவர் தெரல, டிஎம்கே தெரமாட்ட, அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பேசுங்க. ஆனா வாங்கித்தான் ஆகணும். அது முயற்சி எடுத்துட்டு இனி அதுவும் கிடைக்கலனா தனித்து போட்டி. அது வந்து டிஎம்கே கிட்ட ஏடிஎம்கே கிட்ட பேசுறதுக்காக அகில இந்திய துணைத் தலைவர் கதிரவன் அவர்களை வந்து ஆதரைஸ் பண்ணிட்டேன். ஏனென்று அவருக்கு தலைவர்களை தெரியும், போய் பார்க்கட்டு பேசட்டும். அவர் எம்எல்ஏ சீட்ல கண்டஸ்ட் பண்ணும்போது ஜெயலலிதாவை பார்த்து சீட்டை வாங்கி அதை கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தது நான் தான் அதில் சைன் போடுறது. எங்க கூட்டத்தில் ராஜசேகர் இருந்தது, கருணை இருந்தது, ஜெயராமன் இருந்தது. சைன் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். ஸ்டாலின் கிட்ட லாஸ்ட் டைம்ல கண்டஸ்ட் பண்ணும்போது கூட நான் போய் பார்த்து பேசும்போது அதுல சைன் போட்டது ஸ்டாலின், சைன் போடுறது, நானும் சைன் போடுறது. அப்பதான் அவருக்கு சீட்டு வாங்கியது. அதுபடியாக ஒரு சீட்டு உறுதியா வாங்கி சொல்லுங்க, நான் வந்து சைன் போட்டு வாங்கி தரேன். ஒரு சீட்டு கிடைச்சிருந்தாலும் கதிரவன் தான் போட்டியிடுவேன், அது சொல்லிட்டேன். ஒரு சீட்டு வாங்குங்க, அவரு தான் போட்டியிடணும். அது எந்த சீட்டு? அந்த தேனி வாங்கியிருந்தா தேனியை வாங்குங்க, இல்லைன்னா நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு தொகுதி. முதல் நம்மளுடைய கேள்வி வந்து ராமநாதபுரம் இருந்தா வாங்கல. ஏனென்றால் நம்ம முத்துராமலிங்க தேவனுடைய வாரிசு வளரால் இருக்கிறது. அந்த மண்ணில் வந்து இந்த சிங்க சின்னத்தை காமிச்சிருந்தா நமக்கு வந்து நல்ல குறிப்பான ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னா தேனி. அப்படியே கேட்டுட்டேன். ஏன்னா தேனியில வந்து லாஸ்ட் டைம்ல ஒரு தோத்தது, டிஎம்கே தோத்து இந்த ஓபிஎஸ் மகன் ஜெயிச்ச இடம். அதனால அதை நோக்கம் வச்சுட்டு கடைசியில வந்து ஏடிஎம்கே தலைவர்கள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு வாங்க, ஒரு சீட்டு உறுதி, சைன் பண்ணதுக்காக வந்துட்டேன். ஆனா வரும்போது தான் நினைச்சது அந்த வந்து சைன் பண்ணதுக்காக எல்லாம் பேச்சுவார்த்தைக்காக வந்துட்டேன். பேச்சுவார்த்தை நடந்துட்டு ஆனா ஏடிஎம்கே கமிட் பண்ணல. சீட்டு தரமாட்டேன்னு சொல்லல, தெருவுன்னு சொல்லல. நான் திரும்ப டெல்லி. அப்ப நம்ம கட்சியினுடைய மத்திய கமிட்டியின் முடியும்படியாக தனித்து போட்டிட்டு தான் ஆகணும். ஆனா அப்படி பண்ணல. தமிழ்நாட்டில் நம்ம கண்டஸ்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். மத்திய கமிட்டியினுடைய ஒரு முடிவு வந்து ஒரு மாநிலத்துக்காக தனித்தெடுத்த ஒரு ரெசல்யூஷன், அது இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அதனால மத்திய கமிட்டி இப்ப நடந்த மீட்டிங்ல வந்து அதை விசாரணை பண்ணிட்டேன். ஏன் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எடுத்த முடிவை பயன்படுத்தல? அங்க இருந்த சீட்டில், இங்கே இருந்த சீட்டில் தனித்து போடல. கட்சியினுடைய சின்ன அமைப்பு இருக்கிற மாநிலத்தில் கூட நம்ம போட்டிட்டேன். பீகார்ல, ஜார்க்கண்டில், ஒடிஷாவில் நம்ம கட்சியினுடைய சின்ன அமைப்பு இருக்கிற மாநிலத்தில் கூட நம்ம போட்டிக்கிட்டேன். இவ்வளவு மக்கள் இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல கூட நம்ம போட்டியிடாமல் விட்டுட்டேன். அது ஏன்னு நம்ம கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டியில் விசாரணை நடத்திட்டேன். அதுபடியாக நம்ம விசாரணை நடத்தி சொல்லிட்டு கர்ணன் கிட்ட சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு, சென்ட்ரல் கமிட்டியை டைரக்ஷன் கொடுத்துட்டு, நம்ம மக்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற நம்ம கட்சியினுடைய ஆக்டிவ் ஒர்க்கர்ஸினுடைய மீட்டிங்கை கூட்டுங்க. ஒரு பக்கத்தில் இருந்து என்னென்ன சொல்றதோ அதெல்லாம் கேட்டிருக்க, சென்ட்ரல் கமிட்டி செக்ரட்டரியேட்டு கேட்டிருக்க. உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறதோ அது கேட்கறதுக்காக நாங்கள் வந்து அங்கே வரப்போறேன். அந்த முடிவெடுத்ததின்படியாகத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். மத்திய கமிட்டியினுடைய முடிவின்படியாக அவருக்கு டைரக்ஷன் கொடுத்தபடியாகத்தான் இன்னைக்கு மீட்டிங் நடக்கிறது. ஆனா இந்த மீட்டிங்கை இங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய முயற்சி நடந்தது, பின்னாடி நடந்தது எனக்கு தெரியும். நான் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு மன வருத்தத்தோடு இதுவரைக்கும் வரவே இல்லை. ஒவ்வொரு தடவை நான் தமிழ்நாட்டில் வரும்போது நான் வந்து குஷியா வருவேன். ஆனால் இவ்வளவு மன வருத்தத்தோக நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வரல. முதல்ல நான் வந்தேன். ஏனென்றால் எல்லாருமே சேர்ந்து எதுக்காக நம்ம கட்சி நடத்துறது? எதுக்காக? நம்ம கட்சியில ஒரு ஆள் இருக்கணும்னா நம்ம வந்து நம்முடைய நோக்கம். 10 பேர் விரட்டு கட்சிக்குள்ள, 5 பேர் விரட்டு கட்சிக்குள்ள. நான் அவரு தேவையில்லை, இவரு தேவையில்லை, அவர் இருந்தால் நான் கட்சி நடத்த முடியாது, இவர் இருந்தால் நான் அப்படி ஏதாவது ஒரு கட்சி நடத்த முடியுமா?
இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு கட்சினா என்ன, ஒரு கட்சினா என்ன, எல்லாருமே சேர்த்து பிடிக்கிறது தான் அவர் தான் தலைவர். ஒரு கட்சியில கொஞ்சம் ஆட்களுக்கு பேச தெரியும், ஆளை கூட்ட தெரியாது, பேச தெரியும். மைக்கு கிடைச்சிருந்தா 1 மணி நேரம் பேசுவேன். ஆனா நீங்க 10 பேரை கொண்டு வாங்க சொன்னா கொண்டு வர முடியாது. சரி, இப்ப 10 ரூபாய் கட்சிக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுவும் கொடுக்க முடியாது. சரி, இப்ப நீங்க பேசுறது எழுதி கொடுத்துருங்க, நம்ம கட்சியினுடைய பத்திரிகையில பிரிண்ட் பண்ணலாமே, அதுவும் தெரியாது. பேச மட்டும் தெரியும். சின்ன ஆட்கள் இருக்கிறவருக்கு பேச தெரியாது, எழுத தெரியும். 10 ரூபாய் தர முடியாது, 10 ஆளை கூட்ட முடியாது, ஆனா எழுத முடியும், பேச தெரியாது. சில ஆட்கள் இருக்க பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, ஆனா 10 ரூபாய் கட்சிக்காக வசூல் பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியும், 10 ரூபாய் கையில் இருந்து கொடுக்கறதுக்கும் தெரியும். வேற கொஞ்சம் ஆட்கள் இருக்கு, அவருக்கு பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, 10 ரூபாய் கட்சிக்காக வசூல் பண்ணி கொடுக்கவும் தெரியாது, கையில இருந்து 10 ரூபாய் கட்சிக்காக செலவு பண்ணவும் தெரியாது, ஆனா டீ கடையில இருந்து கட்சிக்காக சண்டை போடுறது தெரியும். நல்லபடியா சண்டை போடுவேன் கட்சிக்காக. ஒரு தலைவனுடைய மெயின் கடமை என்னென்றால், இவர் எல்லாருமே சேர்த்து பிடிச்சு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணது தான் தலைவன். பேச வேண்டிய ஆட்கள்கிட்ட நீங்க ஆளை கொண்டு வான்னு சொன்னா நடக்காது. ஆளை திரட்ட ஆட்கள்கிட்ட நீங்க பேசுன்னு சொல்ல நடக்காது. பணம் தெரிந்த ஆட்கள்கிட்ட நீங்க ஆளை கொண்டு வாங்க சொல்ல நடக்காது. சண்டை போடுற ஆளுக்கிட்ட நீ மேடையில 1 மணி நேரம் பேசுங்கன்னு சொல்ல நடக்காது. ஒவ்வொரு ஆட்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியை பயன்படுத்துவதுதான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவனை உருவாக்கணும் கட்சிக்கு, அப்படிப்பட்ட கட்சியை உருவாக்கணும். இல்ல நம்ம எதுக்காக யாரை ஒரு ஆளை பொதுச் செயலாளர் ஆக்கிறதுக்காக கட்சியா, யாரை ஒரு ஆளை தலைவர் ஆக்கிறதுக்காக கட்சியா, யாரை ஒரு ஆளை எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக கட்சியா? நேதாஜியினுடைய வழியில் இந்த கட்சியை நடத்ததுக்காக, இந்தியாவை நேதாஜியின் வழியாக ரீபில்டு பண்ணதுக்காக, தேவர் ஆட்சி அமைப்பதுக்காக. நான் தேவர் ஆட்சின்னு சொன்ன உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்றேன் நினைக்கிறேன். தேவர் ஆட்சினா மக்களிடத்திலிருந்து எடுக்கிறது ஆட்சி அல்ல, மக்கள் இருந்தது மக்களுக்கு கொடுத்த தலைவன் தான் முத்துராமலிங்க தேவர். இருந்த கிராமத்தை எல்லாமே மக்களுக்காக விட்டு கொடுத்த தலைவன் அதுதானே முத்துராமலிங்க தேவர். அதாக மக்களுக்காக கொடுக்க வேண்டிய ஆட்சி தான் தேவர் ஆட்சின்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்காக எல்லாருமே சேர்த்து பிடிக்கலாம், எல்லாருமே சேர்ந்து கட்சியை நடத்தலாம். அப்பத்தான் நமக்கு கட்சிக்கு மரியாதை வந்துடுவேன். மரியாதை இல்லாம போயது எப்படி? கர்ணம் பேசும்போது பேசிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க, ஒவ்வொரு தேர்தல் வரும்போது, பாராளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டசபை தேர்தல் நம்ம என்ன பேசுறது, டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட போய் பேச, ஒரு சீட்டு கொடுங்க, ஒரு சீட்டு கொடுங்க. அது ஒரு கட்சிக்கு மரியாதையா? அந்த கட்சி கூட என் முன்னணியில என் கூட்டணியில இருந்திருந்தா என் கூட்டணி பலமாயிடும், அதனால அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து என் கூட்டணியில கொண்டு வர வேணும். அப்படி ஒரு கூட்டணியினுடைய தலைவர் நினைக்கிறது மாதிரி இந்த கட்சியை உருவாக்கியாத்தான் கட்சிக்கு மரியாதை. இல்லைன்னா கட்சிக்கு மரியாதை கிடையாது. அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய இந்த புலிக்கொடி தேவர் படத்தை இல்லாமல் தென் மாவட்டங்களிலே டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் தேர்தல் சந்திக்க முடியாது, அது உறுதி. அப்படி இருக்கும் போது இந்த கட்சி நம்ம கூட்டணியில இருந்துதான் ஆகணும். இந்த கட்சி, இந்த படம், தேவர் படம், நேதாஜி படம், இந்த புலிக்கொடி என்ற கூட்டணியில இருந்துதான் ஆகணும் என்று நம்ம கூட்டணியுடைய தலைவனை ஞாபகப்படுத்துறதுக்காக கட்சியை உருவாக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அது எப்படி பண்ணலாம்? இவரு தேவையில்லை, அவரு தேவையில்லை, அவரு வேணா, இவரு வேணா, நான் தான். நான் வந்திருந்தா கட்சி அழிச்சிடுவேன். நம்ம ஒரு நான், அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. हिंदी मेम और हम, मेम और हम, நான் और நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஏன் கட்சி இல்ல, நம்ம கட்சி. ஏன் தலைவர் இல்ல, நம்ம தலைவர். ஏன் புலிக்கொடி இல்ல, நம்ம புலிக்கொடி. ஏன் முத்துராமலிங்க தேவர் இல்ல, நம்ம முத்துராமலிங்க தேவர். ஏன் நேதாஜி கிடையாது, நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த ஒரு இமோஷனை உருவாக்கியாத்தான் கட்சியை நடத்த முடியும். அதல்லாமல் எனக்கு பொதுச் செயலாளர் ஆகுறதுக்காக,
எனக்கு எம்எல்ஏ ஆகுதுக்காக, எனக்கு எம்பி ஆகுதுக்காக, எனக்கு கவுன்சிலர் ஆகுதுக்காக நான் கொஞ்சம் ஆட்களை கொண்டு நடக்குவேன், அது போதும். அது வந்து பாக்கி உள்ளவரை காமிச்சிட்டு ஏதாவது வாங்கி நம்ம கட்சியை நடத்தலாம். நோ, that we will not allow. Now onwards we will not allow that politics in Tamil Nadu. We need a party here, a disciplined party. ஒரு டிசிப்ளின் கட்சி நமக்கு தமிழ்நாட்டில் தேவையா இருக்கு. இல்லைன்னா 2026 அசெம்பிளி தேர்தல் வரும்போது இதே நிலை உருவாக்கிடுவேன். இதே கட்சிகள் இந்த டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இதே நிலை உருவாக்குவேன். அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தா போதும், நின்றுடுவேன். இல்லைன்னா அந்த தலைவனை பிடிச்சி நம்ம மேடையில் உட்கார்த்து வச்சிருந்தா போதும், அது போதும் அவருக்கு, அப்படியே வந்துடுவேன். நம்ம இவ்வளவு பலம் இருக்க, பண செலவழிக்கிறது, ஆட்கள் இருக்க, ஆர்வம் இருக்க, ஆவேசம் இருக்க, அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு சீட்டு அது ஒரு பிச்சை மாதிரி கொடுக்கிறது. இல்லைன்னா நீங்க சின்னத்தில் எங்கள் சின்னத்தில் போடுங்க, அப்படி பேசுறது. அது மாற்றி 4-5 சீட்டு வாங்குறதுக்காக பலத்தை உருவாக்குறது தான் இந்த மாதிரி கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இது இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கூட்டத்தை நம்ம தெரிவிக்க வேணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்ம தெரிவிக்க வேணும். 2026 தேர்தலில் வந்து அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்குக்கு எந்த கூட்டணியில இருந்தாலும் 4-5 சீட்டு வாங்குறதுக்கு, எம்எல்ஏகள் ஆகிறதுக்கு தகுதி இருக்கிற ஆட்கள் தான் இங்க இருக்கிறது. நம்ம கட்சியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறது. எம்எல்ஏகள் எல்லாமே வந்து குவாலிஃபைடா? அப்படி இல்லை, ஜெயிச்சுட்டு அதுக்கும் குவாலிஃபைடான ஆட்கள் நம்ம கூட்டத்தில் இருக்க, நம்ம மேடையில் இருக்க, நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க, உருவாக்கித்தான் ஆகணும். அதுக்கு முன்னாடியே வந்து இப்ப உள்ளாட்சி தேர்தல் வர போற. இந்த விக்கிரவாண்டியில ஜெயிச்சுட்ட 67,000 ஓட்டுக்கு மேல வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்க. அதன்படியாக இப்ப உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒவ்வொரு தடவும் தமிழ்நாட்டில் வந்து அசம்பிளி தேர்தல் முடிஞ்சுதான் உள்ளாட்சி தேர்தல் வருது. ஆனா இந்த இருக்கிற சூழ்நிலை இப்ப நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமக்கு கவுன்சிலர் இருந்தது, நமக்கு முனிசிபாலிட்டி சேர்மன் இருந்தது. மோகன் இங்க இருக்கு. உசிலம்பட்டி முனிசிபாலிட்டி சேர்மன் யார் இருந்தது? மதுரை மாநகராட்சியில் எத்தனை கவுன்சிலர் இருந்தது? ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய முனிசிபாலிட்டியில, பஞ்சாயத்திலே, கிராம பஞ்சாயத்திலே, பஞ்சாயத்து சமிதியிலே எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தது? இப்ப எத்தனை பேர் இருக்கு? ஏன்னா கடைசியில வந்து நம்ம போய் கேட்க, வேற சீட்டு கொடுங்க, ஒரு சீட்டு கொடுங்க, வாங்கி போட்டியிடுறதுக்காக நம்ம தயாராயிருக்க. அது கொடுத்தா போதும் இவருக்கு என்ன அவரு நினைச்சிட்டே இருக்க. அதுக்கு வந்து நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணித்தான் ஆகணும். யார் யார் எந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு, அங்க யார் யார் நிப்பாட்டி இருந்தா நமக்கு கரெக்டா வந்துடுவே, அதுல எந்த கூட்டணியில நம்ம பேசி இருந்தா நமக்கு சாதகமா வருவே, யாரை நிப்பாட்டி இருந்தா அந்த தொகுதியை நம்ம, அந்த வார்டை நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி நோக்கத்தோட போகணும் என்றால் ஒற்றுமையோட ஒரு பிளானிங் தேவை. மீட்டிங் எதுக்காக போடுறது? பிளானிங்குக்காகத்தான் மீட்டிங். இப்போ ஒரு கூட்டம் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக மீட்டிங் போடுறது. மீட்டிங்ல என்ன பேசுறது? எத்தனாம் தேதி மீட்டிங் நடத்தலாம், எங்க நடத்தலாம், எவ்வளவு ஆட்களை திரட்டலாம், யார் யார் பேசலாம், என்னென்ன பிரசாரம் பண்ணலாம், என்னென்ன ஆட்களை நம்ம வந்து பேசுறதுக்காக செலக்ட் பண்ணலாம். இதுதானே பிளானிங். இதுதான் பிளானிங். அப்போ ஒரு தேர்தலை சந்திக்கணும் என்றால் அதுக்காக ஒரு பிளானிங் தேவை. அந்த பிளானிங் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அது உங்க ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் அவர்கிட்ட நான் வந்து கட்சியினுடைய மத்திய கமிட்டியின் சார்பில் இது கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தலுக்காக இப்பவே பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பஞ்சாயத்துல கண்டஸ்ட் பண்ணலாம், என்னென்ன பஞ்சாயத்து சமிதிகளை நம்ம கண்டஸ்ட் பண்ணலாம், ஜில்லா பஞ்சாயத்துல, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல என்னென்ன இடத்துல கண்டஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து டிஎம்கே கூட்டணியில இருந்து 10 சீட்டு கேட்டா தானே 4 சீட்டு வருது. இப்ப 15 சீட்டு கேட்டா தானே நம்ம நினைக்கிற மாதிரி 6 சீட்டு வருந்துலுவே. அந்த 6 சீட்டு கேட்கணும் என்ற அந்த 6 சீட்ல வந்து நம்ம நினைச்சா தான் அவர் ஜெயிக்க, இல்லைன்னா தோக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்க வேணும். ஒரு வார்டுல வந்து ஃபார்வர்ட் பிளாக் நினைச்சா நீங்க ஜெயிக்கலாம், நீங்க தோக்கலாம், நாங்க தான் டிசைட் பண்ண போறேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கியா தான் நம்ம கேட்கிற சீட் நமக்கு கிடைக்கும். அந்த சிச்சுவேஷன் உருவாக்குறதுக்கு வேலை தான் பிளானிங் என்று சொல்றது. அந்த பிளானிங் இப்பவே இருந்து பண்ண வேணும். உள்ளாட்சி தேர்தலுக்காக நம்ம வந்து அந்த பிளானிங் தேவையாய் வந்திருக்கு. அதுக்காக கொடுத்தா இந்த மாதிரி நம்ம மீட்டிங்கை போட்டிருக்கேன்.
மத்திய கமிட்டி முடிவெடுத்துட்ட தமிழ்நாடு விஷயத்துல இருக்கிற டிஸ்பியூட்டை எவ்வளவுமா நம்ம சீக்கிரட்டா நம்ம சீக்கிரமா முடிக்க வேணும். இல்லைன்னா கட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டமா வந்துடும். இருக்கிற அண்ணன் தம்பி மேல கூட கோபம் வந்துட்டே இருக்கு. அது சரியாய் வராது. அது கட்சிக்கு துரோகமான வேலை. தேவரனுடைய கட்சி, நேதாஜியினுடைய கட்சியினுடைய இன்னற்ற நிலைமையில நம்ம கட்சியை காப்பாற்றணும் என்றால் எல்லாருமே சேர்ந்து வேலையை முடிச்சா தான் நடக்க முடியும். அதுக்காக எல்லாருமே முயற்சி எடுக்க வேணும். இன்னைக்கு இந்த மீட்டிங்கை நல்லபடியாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி அனைத்து தலைவர்களுக்கும் நைட்டில் கூட கொடியை கட்டி இந்த மலையை இது பண்ணாமல் எல்லா இடத்திலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம கட்சியை காப்பாற்றுறதுக்காக, தேவர் ஆட்சி அமைப்பதற்காக, நம்ம கட்சிக்காக சீட்டை ஜாஸ்தி வாங்குறதுக்காக, நேதாஜியினுடைய கொள்கை வீடு வீடு கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக, நம்ம கட்சி எல்லாருமே சேர்ந்து நடத்துறதுக்காக உங்கள் அனைவரும் வேலை பார்க்கணும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.